ആന്റണി സർ, ആ പെൺകുട്ടിയുടെ ആത്മഹത്യ കേസിന്റെ പോസ്റ്റ്മോർട്ടം ഞാൻ നടത്തി. നിങ്ങൾ സംശയിക്കുന്നത് ആ പെൺകുട്ടിയുടെ ശരീരത്തിൽ മുറിവുകൾ ഒന്നുമില്ല. ஆண்டனி சார், அந்த தியா சூசைட் கேஸ்க்கு நான் தான் அட்டாப்சி ரிப்போர்ட் ரெடி பண்ணேன். நீங்கள் அது மர்டராக இருக்குமோன்னு சந்தேகப்படுறீங்க. நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி அந்த பொண்ணு ஹாஸ்டல் பில்டிங்லேருந்து குதிக்கிறப்போ அதனால் ஏற்பட்ட காயங்களை தவிர வேறு எந்த காயமும் அவன் உடம்புல இல்லை. உங்களுக்கு இன்னமும் சந்தேகமாக இருந்ததுனாக்கா வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து யோசிச்சு பாருங்கள். ஒரு வேளை அந்த பொண்ணுக்கு வேறு யாராச்சும் லைஃப் த்ரெட் பண்ணியிருக்கலாம், பிளாக்மெயில் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த ரீசனால் கூட அவள் பில்டிங்லேருந்து குதிச்சு சூசைட் பண்ணியிருக்கலாம்ல. உங்களுக்கு என்னோட அட்டாப்சி ரிப்போர்ட் மேலே டவுட்டாக இருந்துச்சுனாக்கா கோர்ட்டில் போய் மனு போட்டு மறுபடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண ரெடி பண்ணுங்க. பண்ணலாம் சார். ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. பாடியை புதைச்சி 2 நாள் கூட ஆகலை. புதைச்ச இடத்துலேருந்து பாடியை காணும். குழிவெட்டி மூலியமாக இது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. இந்த விஷயம் ப்ரெஸ்ஸுக்கோ மீடியாவுக்கோ அவ்வளவு ஏன் அந்த பொண்ணு வீட்டுக்கு கூட இன்னும் டெட் பாடி காணாமல் போன விஷயம் தெரியாது. அது மட்டும் இல்லை, அந்த பொண்ணோட பாடி காணாமல் போன அதே நாளில் இருந்து அவள் தங்கச்சி ரியான்ற பொண்ணையும் 20 நாளாக காணும். இப்போ கூட யாரோ ஒரு பொண்ணு கொடுத்த இன்ஃபர்மேஷன் மூலயமா தான் இந்த கேஸே நான் மூவ் பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது சார், கேஸில் எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை. எவிடன்ஸ் இல்லாமல் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆக்சுவலி என்ன தான் நடந்துச்சு சார், அந்த பொண்ணோட தங்கச்சியை ஒருத்தன் தப்பாக வீடியோ எடுத்துட்டான். இந்த விஷயம் அக்கா தியாவுக்கு தெரிஞ்சு அந்த பையன் நடு ரோட்லேயே எல்லாரும் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்துறான். அது என்னாச்சுன்னு தெரியல. அடுத்த 5 மணி நேரத்தில் அந்த டியான்ற பொண்ணு மாடியிலிருந்து குடிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டா. டாக்டர் என்னாச்சு மேத்யூ? கேத்ரின் அன்கான்ஷியஸ் ஆயிட்டா. சொல்ல தூக்கிட்டோங்க. வெளியில் வெயிட் பண்ணுங்க, டாக்டர் செக் பண்ணிட்டு உங்களை கூப்பிடுவாங்க. இந்த பொண்ணு கனவுகள் பற்றி நாவல் எழுதுற கேத்ரின் தானே? ஆமாம் சார். என்னாச்சு தெரில சார், திடீர்னு அன்கான்ஷியஸ் ஆயிட்டா. அக்கா, என்னையும் தனியா விட்டு போன. ஏன் நீ சூசைட் பண்ணிக்கிட்ட? என்னால தானே. என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. யாரடா நீ? உனக்கு என்னதான் வேணும்? எதுக்கு இப்படியே அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ற? அட்லீஸ்ட் எனக்கு டிஷ்யூ பேப்பர் வச்சு கொடு. டாக்டர், கேத்ரினுக்கு என்னாச்சு? மேத்யூ, கேத்ரின் அன்கான்ஷியஸ் ஆகுனது ஒன்றும் புதுசு இல்லை. முன்னவே அவளுக்கு இந்த கண்டிஷன் இருந்திருக்கு. 10 டேஸ்க்கு முன்னாடி அவன் என்னை மீட் பண்ணி நடந்ததை சொன்னான். அவன் அன்கான்ஷியஸ் ஆகி தொடர்ந்து 18 மணி நேரம் தூங்குனதா என்கிட்ட சொன்னான். நீங்கள் கூட சென்னைக்கு போயிருந்தீங்க. கான்சர்ட் விஷயமா போயிருந்தேன் சார். அப்போ கேத்ரினை செக் பண்ணி அவளுக்கு தூக்கமின்மை குறைபாடுனால வர வியாதி இருந்தது எங்களுக்கு தெரிய வந்தது. இதை மெடிக்கல் டேர்ம்ஸில் ஸ்லீப்பிங்னஸ் ரெம் ஹெல்மெட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷன் கனவுகள் மூலயமா மூளையை பாதிப்படைய செய்யும். இந்த கண்டிஷன் இருக்கிறவங்க கனவு காண்றதுக்கும் நார்மல் ஹியூமன்ஸ் கனவு காண்றதுக்கும் நிறையவே வேறுபாடு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு உயரமான பில்டிங்லேருந்து கீழே குதிக்கிறீங்கன்னு வைங்களேன், உடனே ஜெர்க்காகி கண்ணை முழிச்சிருவீங்க. இது நார்மல் ஹியூமன்ஸ்க்கு நடக்கிற ஒரு விஷயம். இந்த கண்டிஷனில் இருக்கிறவங்க அதே பில்டிங்லேருந்து கீழே குதிச்சாங்கனாக்கா அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாமல் அவங்களால கண்ணு முழிக்க முடியாது. கனவு உலகத்திலேயே மாட்டிட்டு அங்கேயே சுத்த வேண்டியது தான். இதுக்கு லிம்போன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். சொல்லுங்கள் ஆண்டனி. டாக்டர், எனக்கு ஒரு பொண்ணு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னு சொன்னல, அது வேறு யாரும் இல்லை, இவங்க தங்கச்சி தான். உங்களுக்கு என்னாச்சு? உட்காருங்க, சொல்கிறேன். அப்புறம் மேத்யூ, கேத்ரின் என்கிட்ட 3 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொன்னான். ஒன்று,
அவன் எழுதுகிற கதைகள்லேருந்து மட்டுமே அவன் கனவு காண்றா. ரெண்டாவது, கதையில் எந்த நபரை குறிப்பிட்டு எழுதுறாளோ கனவுல அதே நபராகவே மாறிடுறா. மூணாவது, கேத்ரினால் கனவுல முன்கூட்டியே நடக்கிற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியுது. இதை மருந்து கொடுத்து க்யூர் பண்ண முடியுமா டாக்டர்? மருந்துன்றது உடம்புக்கு தானே தவிர மனசுக்கு இல்லை. மருந்து 2 நாள் கொடுக்கலாம், ஆனால் நிரந்தரமாக குணமாகணும்னாக்கா கேத்ரின் கையில் இருக்கிற வாட்சை மட்டும் கலட்டாமல் பார்த்துக்காங்க. இது பேஸ் மேக்கர் மாதிரியான ஒரு டிவைஸ். எப்போல்லாம் கேத்ரின் அன்கான்சியஸ் லெவலுக்கு போகிறாலோ அப்போது இந்த டிவைஸ் அவள் கைக்கு எலக்ட்ரிக் ஷாக்கை பாஸ் பண்ணும். இது மூலிமா கேத்ரின் முழிச்சுக்குவா. சொல்லிட்டா அம்மு, இது டீ குடிக்கவா? இப்போதான் டியூட்டிக்கே வந்தேன். சரி, நான் ஈவினிங் வெயிட் பண்றேன், நீ வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கோ, சரியா? இங்க பாருடி, இங்க பாருடி. என்னடி? எனக்கு ஒரு டவுட். நம்ம டாக்டர் ஏன் இவ்ளோ பெரிய தாடி வச்சிருக்காரு? அதுவா, சார் வந்து ஆர்த்தி வருமா ஃபேனாமா, அதனாலதான். உனக்கு தான் தேவையா? போய் பேசண்ட பாரு. எனக்கு டியூட்டி முடிஞ்சு, நான் கிளம்புறேன். பாய்டி. சரி, எதுவுமே எனக்கு வேணாம், டீ மட்டும் போதும். ஏ நிவேதா, என்னடி? அந்த பேஷண்ட்டை காணோம்டி. இது பேஷண்ட்டை காணோமா? இரு, நான் டாக்டர் போய் சொல்லிட்டு வரேன். எனக்கு தெரியும்டா, நீ தான் அந்த பொண்ணை அடிச்சு வச்சு சித்திரவதை பண்ற. சார், அந்த பேஷண்ட்டை காணோம் சார். என்னண்ணா இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க? எனக்கு தெரியும் நீங்கள் பேஷண்ட்டை கவனிக்காமல் ஃபோன் பேசியிருந்துருப்பீங்க. அவங்க இங்கே தான் இருப்பாங்க, பார்த்து கூப்பிட்டு வாங்க. மேத்யூ, கேத்ரின் எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, இங்கே உட்காருங்க. அவங்க சொல்லாம போனதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எப்போ பார்த்தா திட்டிகிட்டே இருக்காங்க. மேடம், எங்கே மேடம் போனீங்க? வாங்க டாக்டர் பார்க்க போகலாம். சார், முதல்ல உங்ககிட்ட சொல்லியிருந்தல, அந்த பொண்ணை தப்பாக வீடியோ எடுத்த சைக்கோ கொலைகாரன் அவன் தான் இப்போ நான் கொலை பண்ண ட்ரை பண்ணான். யாரு? உன் தங்கச்சி எழுதுற நாவல் இருக்குல்ல, அதில் வர உண்மையான சைக்கோ கொலைகாரன். சார், அந்த பொண்ணை அடைச்சி வச்சிருக்க இடம் எனக்கு தெரியும். நான் என் கனவுல பார்த்தேன். அது ஒரு காட்டேஜ். அதோட சிம்பிள் கூட இப்படி தான் இருக்கும். மேடம், இந்த சிம்பிளை வச்சு மட்டும் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அட்லீஸ்ட் அந்த காட்டேஜோட நேமாச்சும் தெரியுமா? அதான் எவிடன்ஸ் இல்லைன்னு புலம்புனீங்களே, இப்போ எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. ஹலோ எஸ்ஐ சார், நான் இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன். நம்ம டீமை கூப்பிட்டு நேராக காயத்ரி ஹாஸ்டல்கிட்ட போங்க. அங்கே இருக்க 4 காட்டேஜ்லேயும் இந்த சிம்பிள் எங்காவது மேட்ச் ஆகுதான்னு சர்ச் பண்ணுங்கள். ஒரு பொண்ணு மிஸ்ஸிங். நான் வந்துட்டே இருக்கேன். மேத்யூ, உன்னோட காப்பு கொடு. எதுக்கு? கொடு. இதை வச்சு என்ன பண்ண போகிற? மேத்யூ, இது ஒரு வித ட்ரிக்ஸ் தான். கேத்ரினுக்கு இன்னமும் தான் ரியாலிட்டியில் இருக்கமா இல்லை கனவு உலகத்தில் இருக்கமான்ற டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த காப்பை இப்படி சுற்றி விட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே இது தொடர்ந்து சுற்றுனாக்கா இது கனவு உலகம்னு அர்த்தம். இது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சுற்றுறது நிப்பாட்டிக்கிட்டாக்கா இது ரியாலிட்டின்னு அர்த்தம். எஸ்ஐ தான் கூப்பிட்றாரு. நீங்கள் கொடுத்த சிம்பிளோட ஒரு காட்டேஜ் ஒத்து போச்சு, போய் சர்ச் பண்ணோம். அந்த காட்டேஜோட ஓனரு ஒரு பொண்ணை உள்ள அண்டர் கிரவுண்டில் அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருந்திருக்கான். அந்த பொண்ணை காப்பாற்றி ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கோம். அந்த ஓனர் விசாரிச்சதில் அவன் காரில் ஒரு டாக்டருக்கு ஒட்டும் பாய்சன் மருந்து இருந்தது.
அதோட ஒரு gift வாங்கின பில்லும் இருந்தது. அவன் தங்கச்சிக்கு ஏதோ 30 லட்ச ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கான் போல. அதோட ரிசிப்டும் இருந்தது. அவனை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிருக்கோம். அவன் தான் நீங்க சார் உடனே அவன் தான் என்ன கொலை ட்ரை ஸ்டேஷன் பண்ணது. சார் உலகம் ரொம்ப சின்னதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஊட்டி அதை விட சின்னது. ஆல் தி பெஸ்ட் ஆண்டனி சார். மேத்யூ, உங்கள் தங்கச்சிக்கு பேரண்ட்ஸ் இல்லை, நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும். ஹலோ ரியா. ஹலோ அக்கா, நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேங்க்கா. போலீஸ்காரங்க சொன்னாங்க என்னை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணீங்கன்னு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. தேங்க்ஸ்லாம் எதுக்குடா, இது என்னோட கடமை தான். ஓகே அக்கா, நீங்கள் உடம்பு பார்த்துக்கோங்க, ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு அப்புறமேல் கால் பண்ணுறேன். ஓகேடா. கேத்ரின் டேப்லெட்ஸ் போட்டியா? இன்னும் இல்லைடா, கொஞ்சம் ஹாட் வாட்டர் டேப்லெட்ஸும் எடுத்துகிட்டு வாயேன். ம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், மதியம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. நீ தூங்கிட்டு இருந்தேன்னு டிஸ்டர்ப் பண்ணணும்னு விட்டுட்டேன். அப்புறம் யார் அது உன் ஃப்ரெண்டு? உடம்பு சரியில்லாதவங்களுக்கு பூஸ்ட் எலெக்ஷன் வாங்கிட்டு வருவாங்க. இவன் நம்ம gift வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கா. இதுகிட்ட யார் கொடுத்தா? தெரில, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் தெரியும். ஆனால் அந்த gift கொடுத்த பொண்ணு அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. சரி இதில் தண்ணி ஊத்து. சரி கேத்ரின், நான் தூங்க போகிறேன், எதனாலும் கூப்பிடு. ஒரு gift வாங்கின பில்லும் அவன் தங்கச்சிக்கு 30 லட்ச ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ரிசிப்டும் இருந்தது.